ஹாய் ஹலோ மக்களே, வணக்கங்க மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ சீசனாக வந்து பிக் பாஸ் தான் வந்து நம்மளுக்கு சோதனை பண்ணுவார். ஆனால் பிக் பாஸ்க்கே ஒரு சோதனைங்கிற மாதிரி தான் இந்த சீசன் இருக்க போகுது. அது என்னடா பிக் பாஸ்க்கு வந்த சோதனை அப்படி தானே கேட்குறீங்க? அதாவது இத்தனை சீசனாக நம்ம யாரை பார்த்துட்டு இருந்தோம்? ஆண்டவரை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸில் வந்து விஜய் சேதுபதி அண்ணா வராரு. ஸோ இத்தனை நாளாக வந்து நம்ம ப்ரொமோவில் எப்படி பார்த்துட்டு இருந்தோம்? ரொம்ப ஸ்டைலிஷாக செம்மையாக கோட்டு ஷூட்லாம் போட்டு செம்மையாக வந்திருக்காரு. இப்போ ஓப்பனிங்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கோட் ஷூட்லாம் போட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக தான் மனுஷன் வந்திருக்காரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பூரத்தையும் முழுக்கிட்டேன்னு வச்சிருக்காரு. எல்லாத்தையும் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. மீச தாடி எதுவுமே இல்லை. நம்ம விஜய் சேதுபதி நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நல்லா தானே இருந்துச்சு தாடி மீசையெல்லாம். எதுக்காக எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மூஞ்சியோட தான் இந்த ஃபுல் எபிசோடையும் நம்ம கிடக்க போகிறோமா, இல்லை பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. இத்தனை சீசனாக நம்ம பார்த்ததுக்கும் இந்த சீசன் நம்ம பார்க்கறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை சீசனாக வந்து எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே ரூம்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு தனித்தனியாக வந்து பெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே புதுசாக யோசிச்சு பசங்களை தனியாக போட்டிருக்காங்க ஒரு வீட்டில், பொண்ணுங்களை தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. இதனால் வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் வந்து நம்மளை கதற விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்து பிக் பாஸில் வந்து 16 கண்டஸ்டன்ஸ் தான் வந்து உள்ளே போவாங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி 18 பேரை உள்ளே அனுப்பியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆளாக வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எந்த மாதிரி வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் ஆரம்பிச்சு இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி நிறைய மக்களோட மனசில் வந்து ஹர்ட்டை சம்பாரிச்சிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே வராங்க இல்லையா, அவங்கள வந்து தட்டி உள்ளே போக சொல்கிறாங்க. அதாவது இது என் பொண்ணு, இவங்க வந்து என்னோட அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லும் போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் பொண்ணுக்காகவே வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் விளையாடாதீங்க, இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் சேதுபதியானவ கழுவி ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பித்த மொதல் நாளே பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டுருக்கு. பிக் பாஸை இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ரோஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன மாதிரியான ரோஸ்ட்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு.